எடுத்தவங்க வாசிங்க. இந்த மாதத்துக்கான கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 91 சங்கீதம் 11 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உனக்காக கட்டளையிடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உனக்காக அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் என் தேவன் எனக்காக கட்டளையிடுவார். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக கட்டளையிடுவார். அவர் தம்முடைய தூதர்களுக்கு என்னை பாதுகாக்கும்படி கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க? சிங்காசனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? கட்டளையிட முடியும். ஒரு ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது வெறும் வார்த்தை கிடையாது. அது என்னது? கட்டளை. அந்த கட்டளைக்கு ராஜா என்ன சொல்றாரோ அந்த கட்டளைக்கு வேலைக்காரங்க, மந்திரிமாருங்க, யாரா இருந்தாலும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் மகிமையுள்ள சிங்காசனத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் கட்டளையிடுவார் என்று சொன்னா அதை எந்த மனிதனாலையும் என்ன பண்ண முடியாது? பறிக்க முடியாது. எந்த சத்ருனாலையும் அதை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்காக கட்டளையிடுகிற கர்த்தர் அவர் சிங்காசனத்திலிருந்து உங்களுக்காக வார்த்தையை சொல்லி கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடந்த 1ஆம் தேதியில நான் சில காரியங்களை குறித்து நான் பேசினேன். அதை நான் சீக்கிரமா சுருக்கமா ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டு முக்கியமான ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து செல்லும்படியா நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லாதிருக்க காரியம் நடக்கும் யாருனால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அவர் சொன்னாதான் என்ன நடக்கும்? காரியம் வாய்க்கும். புலம்பல் 3:37 வாசிங்க. சொல்லுகிறவன் யார்? யாருனாலும் அப்படி சொல்ல முடியும்? No one can say like that. அவர் சொல்லிட்டாருன்னா காரியம் நடந்துதான் ஆகும். ஹல்லேலூயா. அதற்குதான் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 57:2-3 வாசிங்க பார்க்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவே. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். பரலோகத்திலிருந்து அவர் எனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அவருடைய வார்த்தை எனக்கு கட்டளையிட்டு என்ன பண்ணுவார்? என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்குதுன்னா கர்த்தர் கட்டளையிடும் போது, அவர் வெறும் வார்த்தையால் அல்ல, அவர் கட்டளையிடும் போது அந்த காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் காரியம் நடக்காம இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் பரத்திலிருந்து என்ன பண்ணல? அவருடைய கட்டளையை கொடுக்கல. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதே சங்கீதம் 91:1 உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், அவருடைய நிழலுக்குள்ள அவருடைய மறைவுக்குள்ள யார் இருந்து கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அண்ணாவை குறித்து பார்த்தல, அண்ணா கர்த்தருடைய பாதத்துல அவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் வார்த்தையை கொண்டு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அவன் மேலே வாஞ்சையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் மேல் நான் வாஞ்சையா இருந்தேன். ஹல்லேலூயா. அவன் என் மேல் வாஞ்சையா இருந்தபடினால், அவன் என் நாமத்தை அறிந்திருந்தபடினால நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய சமூகத்துல சும்மா இருக்கக்கூடாது, அவர் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணும். அவரை ப்ளீஸ் பண்ணணும். அவரை ப்ளீஸ் பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு கட்டளை மேல கட்டளை கொடுத்து கொண்டே இருப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில சுற்றிலுமாய் அவனுக்கு சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டிருந்த போதும் பரத்திலிருந்து கட்டளை மேல கட்டளை வந்து கொண்டே இருந்தது. ஏன் தெரியுமா? தாவீது, நான் எப்பொழுது அவருடைய சமூகத்திற்கு போவேன், நான் எப்பொழுது அவருடைய பிரசனத்திற்கு செல்லுவேன், நான் எப்பொழுது அவருடைய ஆலயத்தில் அவர் போய் பார்ப்பேன் என்று சொல்லி அவருடைய பிரசனத்தின் மேல
வாஞ்சையா இருந்த மனுஷன். ஹல்லேலூயா. பிரசன்னத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறவங்க, அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், அவர் சொல்ல சொல்ல அவங்க கேட்க கேட்க கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பரத்திலிருந்து கட்டளையை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனாலதான் உன்னத பாட்டுல சூனேமியான் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்து இருக்கிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கும். நான் கர்த்தருடைய நிழலிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நிழலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நன்மைதான் வந்து சேரும். ஹல்லேலூயா. இப்படி நிழலுக்குள்ள வந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன கட்டளை இடுகிறார் பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவனுக்கு மனதாக மட்டும் உங்களை ஆணையிடுகிறேன். I am commanding you, I am ordering you. நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பும்படியா நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யாரு? அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. நிழலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தாங்க கட்டளை பிறப்பிக்கப்படும். நிழலுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கட்டளையை பிறப்பிப்பார். ஹல்லேலூயா. 2வது காரியம், முதலாவது காரியம் வாய்க்கிறதற்கு கர்த்தர் கட்டளையை பிறப்பிக்கிறார். 2வது வாசிங்க. சங்கீதம் 148:5. சங்கீதம் 148:5. அவர்கள் அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ ஒரு காரியம் இல்ல, ஒரு காரியம் உண்டாக்கணும்னா கர்த்தர் என்ன பண்றாரு? அதை சிருஷ்டிக்கிறார். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறதை போல மாற்ற கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இல்ல, ஆனா அது இருக்கிறதை போல ஆண்டவர் மாற்றுவதற்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒரு காரியம், உங்களுடைய காரியம் வாய்க்க செய்ய கர்த்தர் கட்டளையிடுகிறாரு. ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லையோ அதை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளை இல்லையா? அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, இல்லாததை ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணார்? அன்னாளுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சாரிபாத் விதவை, அவளுடைய வீட்டுல எண்ணெய் இல்லை, அப்பம் இல்லை, ஆனா கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். ஜனங்கள் சாப்பிடுறதற்கு 5,000 பேர் ஜனங்கள் சாப்பிடுறதற்கு ஆகாரம் இல்லை. 5 அப்பம் 2 மீன் இல்லாதவைகளை கொடுத்து நிறைவாய் ஆண்டவர்களுக்கு ஆகாரத்தை தந்து ஆண்டவர் அவர்களை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எது இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்குதுன்னா இந்த புதிய மாதத்துல கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல மாற்றி அவர் உங்களுக்கு கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உள்ள இருந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க வெளியே வந்து பாருங்க, வானத்தை நோக்கி பாருங்க. வானத்தை நீங்க பார்க்கும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு காரியம் புரியும். ஏன்னா இதெல்லாம் முன்னாடி இல்லை, ஆனா ஆண்டவர் வார்த்தையினால சொல்லும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனை அவருடைய பார்வைக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சின்னதாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. சின்ன ஒரு காரியமா தான் இருக்கும். ஒரு சிறிய காரியத்திற்காக நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் கட்டளையிடுவார் என்று சொன்னா அந்த காரியம் உங்களுடைய கையில கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல மாற்றி கர்த்தர் உங்களுக்காக இந்த புதிய மாதத்துல கட்டளையிடுவார். 3வது வாசிங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். தானியங்களுக்காக யோசேப்பின் சகோதரர்கள் வந்து பார்வோனுடைய சமூகத்துல வந்து கேட்கும் போது அங்கே யோசேப்பு செய்கிற ஒரு காரியத்தை பாருங்க. ஆதியாகமம் 42:25. நிரப்பவும் போடவும் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அதாவது இந்த இடத்துல 3 காரியத்தை யோசேப்பு சொல்றாரு. 3 காரியத்துல ஒரு காரியம் செய்யலன்னா கூட நம்ம சொல்லலாம், ஆனா 3 காரியத்தை என்ன பண்றாங்க? அவங்க செய்யறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு 4 காரியம் 5 காரியம் நான் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் செய்யாம விட்டாருன்னா அவருக்கு தான் அது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்.
அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை தருவேன் என்று சொல்லிட்டு அவர் செய்யாம இருப்பார்னா அவருக்கு தான் அது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன். உங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் கட்டளையிட்டார்னா நிச்சயமா என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். இல்லாட்டினா அவருடைய நாமத்தினுடைய மேன்மை இல்லாம போயிடும். அல்லேலூயா. இங்க பாருங்க, 3 காரியம் நடக்கிறது. நிரப்பப்பட, சொல்லுங்க, நிரப்பப்பட, திரும்ப பெற, வேண்டியதை கொடுக்க. நிரப்பப்பட, திரும்ப பெற, வேண்டியதை கொடுக்க. யோசேப்பு தன்னுடைய வேலைக்காரருக்கு, அவனுடைய சகோதரருக்காக கட்டளையிட்டான். கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அல்லேலூயா. அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். என்ன காரியம்? உங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் நிரப்பப்பட. அல்லேலூயா. சொல்லுங்க, சகலத்தையும் நிரப்பப்பட. அல்லேலூயா. இழந்தவைகளை நான் மீண்டுமாய் திரும்ப பெற, இந்த மாதத்திற்கு எனக்கு வேண்டியதை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நான் சொல்லி 1ஆம் தேதியில ஜனங்களுக்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது இன்னும் அநேக காரியங்கள் கர்த்தர் எனக்கு வெளிப்பாட்டாய் கொடுத்தார். அதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 3 காரியம். ஃபர்ஸ்ட் காரியம், வாய்க்க அவர் கட்டளையிடுகிறார். 2வது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல என்னுடைய வாழ்க்கையில கொடுக்க கர்த்தர் கட்டளையிடுகிறார். 3வது, நான் நிரப்பப்பட, நான் திரும்ப பெற, வேண்டியதை எனக்கு கொடுக்க கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிறார். எதை கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க, சங்கீதத்துல 42ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 42ஆம் சங்கீதம், அதுல 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தர் முதலாவது கட்டளையிடுகிற காரியம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாம நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னா அவர் எனக்கு கட்டளையிட்ட அந்த கிருபையின்படியே. ஹல்லேலூயா. கடந்த நாட்களை நான் தாண்டி வர, சில பிரச்சனைகளை, போராட்டங்களை நான் மேற்கொண்டு வர, அவர் என்னை எல்லாவற்றிலும் இவைகளை நான் பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தாரே, அதுதான் அவர் எனக்கு கட்டளையிடுகிற முதலாவது காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை யாருனாலையும் புரிந்து கொள்ள முடியாதுங்க. இந்த கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது என்று சொல்லி யாருனாலையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கே தெரியாது. ஆனா அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்ன உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்ன உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா சொல்லுங்க, நானும் இல்லை. ஆமாண்டவரே, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே.
போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. எத்தனை நாள் தனிமையில் இருந்தீங்க? நடந்த போது தேற்றிடையா. தள்ளாடி நம்முடைய வாழ்க்கையை தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததுங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததுங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா சொல்லுங்க, நான் உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசத்திற்குள்ளே போகிற வரைக்கும் அவருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்தது. அந்த கிருபை தான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தது. அந்த கிருபை தான் உங்களுக்கு மண்ணாவை கொடுத்தது. அந்த கிருபை தான் அவங்க வஸ்திரம் பழுதில்லாதபடிக்கு காத்து கொண்டது. அந்த கிருபை தான் அவங்களுடைய காலணிகள் அருந்து போகாதபடிக்கு காத்துச்சு. ஹல்லேலூயா. மகிமையுள்ள கானானை அவர்கள் அந்த கானானை சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் அவருக்கு கிருபை மேல கிருபை கொடுத்து கொண்டே இருந்தார். அதே போலதான் அந்த மகிமையுள்ள கானானை நாம சேருகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை தந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சவுல் எடுத்துக்கொள்ளுங்க. சவுலினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையை கட்டளையிடல, கர்த்தர் கிருபையை கொடுத்தார். கர்த்தர் கிருபையை கொடுக்கிறதுக்கும் கட்டளையிடுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் கிருபையை கொடுத்தாரு. ஆனா சவுல் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அந்த கிருபை என்ன ஆச்சு? வசனம் சொல்லுது, அந்த கிருபை அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணுச்சு? கிருபை எடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீது அவருடைய பிரசன்னத்தை நித்தமும் வாஞ்சிக்கிறவன், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவனுக்கு கிருபையை கட்டளையிடும் போது, தாவீது பாவம் செய்த போது கூட அவருடைய கிருபை என்ன பண்ணல? எடுக்கல. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. கிருபை கொடுத்துச்சுனாலதான், எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருந்ததுனால்தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல நான் உயிரோடு இருக்கிறேன்னா எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னா, ஹல்லேலூயா, அந்த கிருபை கடைசி வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு கிருபை கட்டளையிடுவார் என்று சொன்னார். நான் ஒருவேளை தப்பு பண்ணனா என்னை சிட்சிப்பார், என்னை கண்டிப்பார். நீ தப்பு பண்ணிட்ட, நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த. ஆனா ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய கிருபை என்ன பண்ண மாட்டாரு? எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சொல்றார், நான் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளை விட்டு என்னுடைய கிருபை என்ன பண்ண மாட்டேன்? எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ கடைசி வரைக்கும் கர்த்தர் அவருடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடுவார் என்று சொன்னா, அது நமக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய தலைமுறையாய் அந்த கிருபையை என்ன பண்ண செய்வாருங்க? ஆண்டவர் தொடர செய்வார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை உங்களுக்கு அவர் கட்டளையிடுவதில் தான் உங்களுடைய காரியமே அடங்கி இருக்கிறது. எப்படி நான் அவருக்கு பிரியமாய் அவருக்கு வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் பார்த்து தான் என்ன பண்ணுவார்? எனக்கு கிருபையை கட்டளையிடுவார். இல்லாட்டினா எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி கிருபையை கொடுத்துருவாரு. ஆனா நேரம் வரும்போது அந்த கிருபை என்னை விட்டு விலகி போயிடும். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்னை விட்டு விலகி போயிடுச்சுன்னா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 காரியத்தை நாம பார்க்க போகிறோம். எப்படி கர்த்தர் கிருபையை கொடுக்கிறாரு, இரண்டாவது எப்படி கிருபையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதே சங்கீதத்துல 42ஆம் சங்கீதத்துல 1, 2 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம்.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் வருவேன் என்று சொன்னா எப்படி வரணும்னா, சும்மா கட்டாயத்தோடு நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரக்கூடாது, ஒரு வாஞ்சையோடு நான் வரணும். அல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல. ஒரு மானு ஒரு வனாந்திரத்திலேயோ ஒரு 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 ஏதோ ஒரு இடத்துல அது நடந்து போகும்போது அதுக்கு தாகம் உண்டாகும் போது அந்த தாகத்திற்கு அது எப்படி தேட தெரியுமா? அந்த தண்ணீரை அது தேடும் போது அந்த தண்ணீர் தூரத்துல இருந்து அந்த தண்ணீர் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தா அது நாணல் நீரா இருக்கும். ஐயோ தண்ணி இல்லையே. அப்போ அதுக்கு ஒரு தவிப்பு உண்டாகுது பாருங்க. அப்படிதான் தாவீது கர்த்தரை தேடினாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தாகம் கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய சமூகத்துல இருந்தது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா உங்கள் மேல, உம்முடைய பிரசன்னத்தின் மேல, உம்முடைய நாமத்தின் மேல ஆண்டவரே வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வெறும் சண்டே வந்ததுனால நான் சண்டே கர்த்தரை தேடுறேன். அல்லேலூயா. சண்டே கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தேடி இருந்தாங்க. ஆனா மண்டே கர்த்தர் தேடுறாங்க, என்ன வரல, சத்தம் கேட்கல. சண்டே ஆண்டவரை தேடுறோம், மண்டே ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம், தேட வைக்கிறோம். அல்லேலூயா. அப்படி கிடையாதுங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல ஒரு அந்த தாகத்தை அவர் எவ்வளவாய் வர்ணிக்கிறார் பாருங்க. ஒரு மான் அந்த நீரை தேடி போய் துள்ளி துள்ளி ஓடி இங்கே தண்ணி இருக்குதா, அங்க தண்ணி இருக்குதா, அப்படி நான் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேலே நான் வாஞ்சையாய், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது கர்த்தரை தேடினதுனால கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய கிருபையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அந்த இடத்துல சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேலை அனுப்பின உடனே அந்த கிருபை வெறும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சுன்னு மாத்திரம் நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் அவனுடைய முதல் பையனை நிறுத்தும் போது ஆண்டவர் சாமுவேல் இவன் தான் அபிஷேகம் பண்ணு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா தாவீதுக்கு கர்த்தர் கிருபை கட்டளிட்டதுனால சாமுவேல் சொன்னா கூட இவன் கிடையாது, இன்னொருத்தர் இருக்கிறான் பாரு, அவனை தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் நான் தெரிந்து கொண்டேன், அவனை போய் கூட்டிட்டு வர சொல்லு, அவனை தான் நான் அபிஷேகிக்க போற ராஜாவா என்று சொல்லி கர்த்தர் தாவீதை அழைத்து வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணி தமக்கென்று தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுக்கு கிருபை கொடுக்கப்படல, அவனுக்கு கிருபை கட்டளையிடப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம வாஞ்சிக்கிறோம். எப்படி நாம ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி ஒரு 4 பேரை உங்களுக்கு நான் காண்பித்து அவங்க எப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களுடைய 4 அடையாளங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவருடைய முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? வாசிங்க. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவருடைய முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் முதலிடத்தை கொடுப்பார்கள். அல்லேலூயா. யாருக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க? கர்த்தருக்கு முதலிடம். ஃபர்ஸ்ட் preference to God. நான் கர்த்தர் மேலே தாகமாய் இருக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல நான் கர்த்தர் மேலே தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன தெரியுமா? I will give preference to him. என்னுடைய முதல் preference, ஃபர்ஸ்ட் preference யாருக்கு நான் கொடுப்பேன்? கர்த்தருக்கு தான் கொடுப்பேன். என்னுடைய நாட்களுடைய முதலாம் மணி நேரத்தை நான் கர்த்தருடைய பாதத்துல தான் நான் செலவிடுவேன்.
நான் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியதில்லை. முதலாவது நான் கர்த்தருக்கு தான் நான் அதை கொடுப்பேன். எதுமா இருந்தாலும், அது நேரமா இருந்தாலும் சரி, அது பணமா இருந்தாலும் சரி, அது ஊழியமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு தான் கொடுப்பேன். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? கடைசி வரைக்கும் கர்த்தரை தேடுவார்கள், கடைசி வரைக்கும் கர்த்தரை கனப்படுத்துவார்கள். நடுவில் போயிட்டு அந்த கேப் விழாது. தேவைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடிட்டு திருப்பி ஆண்டவர் இந்த நன்மை கொடுத்துட்டாரு போதும் அப்படின்னு சொல்லி அல்ல. தேவைக்கு தேடுகிறவர்கள் கர்த்தர் மேலே உண்மையாய் வாஞ்சையாய் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் மேலே வாஞ்சையாய் இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவர்கள் யார் தெரியுமா? கடைசி வரைக்கும். தாவீது சொல்றார் பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் இந்த உலகத்துல வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் நான் அவருக்கு தான் என்ன பண்ணுவேன்? முதலிடத்தை கொடுப்பேன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 63:2, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது மகிமையையும் நான் கண்டேன். அல்லேலூயா. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தான். அப்போ கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவங்க அவர் மேல, அவருடைய பிரசன்னத்தின் மேல வாஞ்சையா இருப்பாங்க, ஆசையா இருப்பாங்க. அதுதான் தாவீதுக்கு இருந்தது. நான் எப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வேன். சண்டே வருதுன்னா, ஐயோ இன்னைக்கு மண்டேயா, எப்படா சண்டே வரும், எப்படா நான் திருப்பி கர்த்தருடைய சபைக்கு போயினா, அதுதாங்க அந்த வாஞ்சை. ஐயோ இந்த மண்டே எப்போ ஏன் தான் வந்து தொலைஞ்சிருந்து தெரியல, திருப்பி ஒரு சண்டே வராதா, சண்டே 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 சண்டேயா இருக்காதா என்று சொல்லி யார் அப்படி வாஞ்சையா இருக்கிறார்களோ, அல்லேலூயா, அவர்களுக்கு கர்த்தர் பண்ணார், கிருபையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பாருங்க, தாவீது அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கி தங்கி இப்ப அவருடைய பிரசன்னத்தையே சுமந்து செல்லுகிறார். எப்படி? அவ எங்க போனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு கூட வரும். அப்படிதான் தாவீது ஃபர்ஸ்ட் தரம் அவருடைய பிரசன்னம் அவரோடு கூட வந்ததுனால ஒரு சிங்கத்தை அடிச்சார், ரெண்டாவது ஒரு கரடி அடிச்சார், மூன்றாவது ஒரு பெரிய கோலியாத் நிற்கிறான். ஹல்லேலூயா. சாம்பியன் ஆஃப் த பிலிஸ்டைன்ஸ். அல்லேலூயா. அப்படி இருந்து கூட தாவீதுக்கு நன்றாய் தெரியும், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவள் எப்படி தெரியுமாங்க? அவங்க எங்க போனாலும் அங்க ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், அங்க ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க வேலை ஸ்தலத்துல அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறதா நீங்க இருந்தீங்கன்னா, வேலை ஸ்தலத்துல நீங்க ஒரு காரியத்தை மற்றவங்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, அங்க ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா உங்களை பார்க்கிறவங்களுக்கு வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. அவ எங்க போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். அப்படிதான் தாவீது சொல்லுகிறான், நீ நிந்திக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், எனக்கு ஈட்டி தேவையில்லை, எனக்கு பட்டயம் தேவையில்லை, எனக்கு கேடகம் தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா என் கூட இருக்கிறது அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தினால நான் இந்த காரியத்தை எளிதாய் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அப்படி மாறணுங்க.
நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவனா. நான் ஒரு இடத்திற்கு போய் ஒரு இடத்துல உட்காரும் போது என்னை பார்க்கிறவங்க எனக்குள்ள இருக்கிற அந்த அனலை பார்க்கணும், எனக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்னத்தை பார்க்கணும். ஓ, இவர் ஒரு தேவ மனிதர் என்று சொல்லி, இவளுடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி என்னை பார்க்கிறவங்க சொல்லணும். அப்படியாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவனாய் நான் மாறணும்னா நான் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலிடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, அதனாலதான் தாவீது தைரியமாய் சொல்ற, என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய சத்துருக்கள் என்னை சூழ்ந்து வந்தாலும் தாவீதுனால நிம்மதியா தூங்க முடியும். ஏன் தெரியுமா? தாவீதுக்கு 2 காரியம். நான் நிம்மதியா தூங்கி காலையில கண்ணு முழிச்சேன்னா என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேன், இல்லாட்டினா நான் நிம்மதியாய் தூங்கி அங்க கண்ணு முழிச்சேன்னா நான் என் நேசரை பார்ப்பேன். அல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயம் தாவீதுக்கு இருந்தது. அப்படி நிச்சயத்தோடு இன்றைக்கு நாம வாழ்றோமாங்க? ஒருவேளை இன்றைக்கு நான் கண்ணு முழிச்சு காலையில கண்ணு முழிச்சும் போது என் குடும்பத்தை பார்க்கிறேன், ஒருவேளை நான் கண்ணு முழிக்கலன்னா நான் அங்க கண்ணு முழிப்பேன், நான் அங்கே என் நேசரை முகமுகமாய் பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் தாவீதுக்குள்ள இருந்தது. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், நான் எப்பொழுதோ எங்கே போனாலும் அவர் என் கூட வந்துடுவார். ஏன்னா நான் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சத்துருக்கள் சூழ நின்றாலும் ஏன் நம்மளால நிம்மதியா தூங்க முடியல? ஏன் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரல? ஏன்னா பிரச்சனையை பார்த்தே நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தோம், ஒரு நிம்மதியான ஒரு சமாதானமான ஒரு நித்திரை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னா அதுதான் அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிற கிருபைக்கு அடையாளம். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் எப்பொழுதும் எனக்காக கர்த்தர் நன்மையை செய்து தருவார் என்று சொல்லி. ஆனா சவுலினுடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. சவுலுக்கு அவனுடைய பிரச்சனை இல்லைன்னா உடனே அவன் யாரையோ தேடி போகிறான். அஞ்சரம் பார்க்கிற ஸ்திரியை பார்த்து சொல்கிறான், இங்க எனக்கு இந்த நன்மை வருமா, அங்கே வருமா, இங்க வருமா, அங்க வருமா. மீண்டுமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் தேடாதபடிக்கு மனுஷரை தேடி போகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மனுஷனை தேடி போகிறோம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நீங்க வந்து பாருங்க, அவர் உங்களுக்கு அந்த கிருபையை கட்டளையிடுவார் என்று சொன்னா கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிதான நன்மை நீங்க செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்போ அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு என்ன கிருபையை தரார் என்று சொல்லி பார்க்கலாமா? வாசிங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்திலே என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்க கடவது, அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிற கிருபையை பார்த்தீங்களா? என் நாமம் விளங்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீதுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்றாரு. அவனுக்கும் அவனுடைய குமாரனுக்கும் ஒரு ட்ரைப், அதுதான் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தோடு கூட 10 கோத்திரம் தாவீதுக்கு விரோதமா எழும்பி வருகிறது. 12 கோத்திரம் 10 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் ஒன்று சேர்ந்து வருகிறது. ஆனா இந்த யூதா கோத்திரத்தோடு ஒரு சின்ன கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம் இணைந்துட்டு இப்போ 10க்கு 1. இப்போ உங்களுக்கு நீங்க ஒருத்தர் நிக்கிறீங்க, 10 பேர் உங்களை ரவுண்டு கட்டிட்டா எப்படி இருக்கும்? சும்மா நினைச்சு பாருங்க. 4 திசை கூட அல்ல, 10 திசையிலையும் வராங்கன்னா எப்படி இருக்கும்? இங்கதான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்படி வந்தாலும் நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு விளக்கை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த விளக்கு என்றென்றைக்கும் எரிந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமாங்க, அந்த விளக்கு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த கோத்திரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறாரு. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிக்கும், அதிலிருந்து கர்த்தர் வருவார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சந்ததியிலிருந்து வரப்பட்ட நாம், அல்லேலூயா, இன்றைக்கு நாம் அந்த இடத்திலிருந்து தான் வருகிறோம். அதனாலதான் இன்றைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விளக்கை கொடுத்து அது எரிய செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கோத்திரத்தை கொடுத்து என் நாமம் விளங்கும்படி இந்த நன்மையை, இந்த கிருபையை நான் தாவீதுக்கு கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெஹோபியாமுக்கு அப்புறம் ஒரு கோத்திரங்கள்
ரெண்டாய் பிரிந்தது. 10 கோத்திரம் ஒன்றா சேர்ந்தது. இப்போ தாவீதோடு கூட இருக்கிற ஒரு கோத்திரம் பென்ஜமின் கோத்திரம், சின்ன கோத்திரம். ஆனால் தாவீது தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். ஏன் தெரியுமா? கர்த்தர் தாவீதோடு கூட அவர் சொல்லுகிற காரியம் தான். யெரொபெயாமை பார்த்து சொல்லுகிறாரு இந்த வார்த்தையெல்லாம் யெரொபெயாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் நாமம் விளங்கும்படி. ஹல்லேலூயா. என் நாமம் விளங்கும்படி இந்த காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்? தாவீதுக்கு செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை ஒரு நாளும் தாவீதுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் தாவீதுக்கு அப்புறம், தாவீதுக்கு அவனுக்கு பின்வரும் சந்ததிகள் வர 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 அந்த கிருபை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக அவர் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த விளக்கு எரியும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க அவரிடத்துல இருந்து என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு சும்மா உம்முடைய கிருபை எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு உம்முடைய கிருபையை கட்டளையிடுங்க. நீர் எனக்கு உம்முடைய கிருபையை கட்டளையிடுவதற்கு நான் முதலாவது செய்கிற காரியம், முதலாவது உமக்கு நான் கனத்தை செலுத்துவேன். உம்மைதான் எனக்கு உம்பதாக வைத்திருக்கிறேன். நான் ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு உம்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நன்மையை கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில செய்தார். இரண்டாவது, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவனுடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நோவா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதுமாய் ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமங்களை செய்து தேவனுடைய இருதயத்திற்கு விசனத்தை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய போது ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்காக உண்மையாய் நிற்கிறான். அவனுக்கு ஒரு கிருபை கட்டளையிடப்பட்டது. ஹல்லேலூயா. வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை வாஞ்சிக்கிறவர்கள் அவருடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை நஷ்டப்படுத்த மாட்டார்கள். என்ன பண்ண மாட்டாங்க? நஷ்டப்படுத்த மாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த உலகம் அனைத்தும் இப்போ உலகம் என்ன சொல்லும்? உலக வழக்கப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனா நோவா ஒரு நாள் என்ன பண்ணல? அதற்கு இடம் கொடுக்கல. ஏன்னா லாபமான அனைத்தையும் குப்பையும் தூசியுமாய் நஷ்டமுமாய் எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னதை போல, நோவாவுக்கு அங்க இருக்கிறதை போல அவனுக்கும் அந்த இடத்துல பாவம் செய்கிறதற்கு எல்லா வழியும் இருக்குது. ஆனா நோவா அதை தனக்கு ஆதாயமா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை அவன் நஷ்டம் என்று எண்ணினான். அல்லேலூயா. நோவாக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா உத்தமனும் உண்மையும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தர் கண்டு இந்த பூமியிலே இப்போ என்ன நடக்கிறது? அன்றைக்கு நோவாவுடைய காலத்துல நடக்குது. தங்களுக்கென்று காரியங்களை செய்து கொண்டார்கள். தங்களுக்கு என்ன சரின்னு தோன்றுதோ அதை தோன்றுதல்படி அதை செய்தார்கள். இதுதான்ப்பா கரெக்ட், இப்படிதான் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் செய்கிறது தான் கரெக்ட், நான் செய்கிறது தான் சரியான காரியம். இதுல கர்த்தருடைய சித்தம் இருக்குதா, இது கர்த்தருடைய செயலா, இது கர்த்தருடைய காரியமா என்று சொல்லி அவர்கள் அறியாதபடிக்கு தங்களுக்கு எது சரி என்று தோன்றுதோ அதை செய்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தருக்கு எப்படி இருந்தது? விசனமா இருந்தது. இது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தரை தேடி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் மனுஷரை படைத்தாரு. ஆனா அவங்க தங்களுக்கென்று சொல்லி தங்களுக்கு வேண்டியதை அவங்க தெரிந்து கொண்டு
கர்த்தரை புறக்கணித்தார்கள், கர்த்தரை மறந்தார்கள். ஆனா அந்த கூட்டத்தின் மத்தியில 99:1, ஹல்லேலூயா, 99 பேர் பாவம் செய்யும் போது ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய், கர்த்தருக்கு பயந்தவனாய் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. இதுல என்ன ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய நாமம் என்னதென்று கூட தெரியாது. கர்த்தருடைய நாமம் எப்போது தெரியுமா சொல்லுவாரு? ஆபிரகாம் கிட்ட தான் சொல்லுவாரு, மோசே கிட்ட தான் சொல்லுவாரு, நான் நானாக இருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய நாமமே என்னதென்று அறியாது இருந்த ஒரு நோவாவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி கர்த்தரோடு சஞ்சரிப்பான் என்று சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமம் விளங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம என்ன செய்யறோம்? நமக்கு என்ன தேவைதோ, நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நம்ம செய்யறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய நாமம் கூட என்னன்னு தெரியாதுங்க. இது ஆதியாகமத்துல 6வது சாப்டர் தான். கர்த்தருடைய நாமம் என்ன? ஆனா கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரு, நான் அவருக்கு உண்மையா இருப்பேன் என்று சொல்லி நோவா எவ்வளவு உத்தமத்துல வாழ்ந்திருப்பார் என்று சொல்லி பாருங்க. சுற்றி எங்க பார்த்தாலும் பாவம் நிரம்பி இருக்கிறது. ஆனா அந்த பாவத்தின் மத்தியில, அந்த பொல்லாத உலகத்தின் மத்தியில ஒருவன் மாத்திரம் தன்னை பரிசுத்தவானாய் கர்த்தருடைய சமூகத்துல அவன் இருப்பான் என்று சொன்னான். அவருடைய நாமத்தை நன்றாய் அறிந்திருக்கிற நாம், இயேசு என்கிற நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா அந்த நாமத்தை நாம பெருசா எண்ணாதபடிக்கு நாம் நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் நம்ம செய்யறோம். ஹல்லேலூயா. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். போதும், டைம் இல்லை, நான் அப்படியே பாடிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்குது என்று கர்த்தர் கண்டு, அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் அவர் படமா பார்க்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொல்லி, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த டிவியில நான் படமா போட்டு காமிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க நான் சொல்லிட்டா? மணி 9:30 ஆயிடுச்சு. ஆனா இவர் பாஸ்டர் ஒரு மெசேஜ் ஃப்ளோலே போறாரு, முடிக்கிற மாதிரியே தெரியலையே. இன்னைக்கு வேற மட்டன் வாங்கணும், கறி கடைக்காரன் இருப்பானா? இதுதானங்க அவங்க எண்ணம். சும்மா சொன்ன, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தருக்கு பார்வைக்கு எப்படி இருக்குதா? படமா பார்க்கிறாரு. இவங்களுடைய எண்ணங்கள் இவ்வளவு பொல்லாதவைகளாய் மாறிவிட்டதா? ஆனா அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருவனுடைய எண்ணத்தை பார்க்கிறார், ஒருவனுடைய காரியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தருக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் மாத்திரம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் உத்தமனாய் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் என்ன நன்மையை, என்ன கிருபையை பாராட்டினார் என்று சொல்லி நீங்க பாக்குறீங்களா? என்ன நன்மை தெரியுமாங்க கொடுத்தாரு? வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினார். காணாதவைகளை குறித்ததான காரியத்தை, ரகசியத்தை கர்த்தர் நோவாவுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. காணாதவைகளை குறித்த ரகசியத்தை கர்த்தர் நோவாவுக்கு சொன்னார். இப்படி நடக்க போகுதுப்பா, நான் இந்த ஜனங்களை என்ன பண்ண போறேன்? அழிக்க போகிறேன். நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, நீயும் உன் குடும்பமும் பாதுகாப்பா இருப்பீங்க என்று சொல்லி காணாதவைகளை குறித்து கர்த்தர் நோவாவுக்கு ரகசியமாய் சொல்லினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம வாஞ்சிக்கிறோம் என்று சொன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நாம பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னா, காணாதவைகளை குறித்ததான ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார். ஹல்லேலூயா.
காணாதவைகளை குறித்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இங்க பாருங்க, நோவாவுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் நோவாவுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைங்க எப்படி வாழ போகிறாங்க, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருப்பீங்கன்னா, ஏன் தெரியுமா நமக்கு அது தெரியல? ஏன்னா நம்ம கர்த்தரோடு கூட இன்னும் இணைந்து வாழல. நோவாவை குறித்து கர்த்தர் காணாதவைகளை குறித்து ரகசியத்தை சொல்வார் என்று சொன்னா, இன்றைக்கு நீங்க கர்த்தரோடு கூட கர்த்தரோடு கூட நீங்க சஞ்சரிப்பீங்க என்று சொன்னா, உங்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுவார். ஹல்லேலூயா. ரொம்ப சவுண்ட் போடுறாங்க. அவங்க அப்பா இல்லை இன்னைக்கு. அப்போ ஏன் நம்ம குடும்பத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் வருது? ஏன் என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம்? ஏன்னா கர்த்தருடைய காணாத ரகசியத்தை நாம இன்னும் பார்க்கல. எங்க ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இதுதான்ப்பா உன் குடும்பம், இப்படிதான் நான் உங்களை வழி நடத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார்னா, ஆண்டவரே நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த ரகசியம் நமக்கு இல்லை. ஆபிரகாமை பாருங்க, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி, இவர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்க போறாங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை நான் மீட்க போறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே சொன்னார். தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 13 16 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 15 13 16. பாருங்க, என்ன செய்ய போகிறேன்னு கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்கூட்டியே சொல்றாருங்க. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரியணுமா? அவருடைய ரகசிய செயல் கர்த்தர் உங்களுக்கு சொல்லணுமா? அவருடைய சமூகத்துல அவரோடு கூட எப்பொழுதும் இருங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஏனோக்கு பாருங்க, கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். 7ஆம் தலைமுறையில் பிறந்த ஆதாமுல 7ஆம் தலைமுறையில் பிறந்த இந்த ஏனோக்கு உலகம் முழுவதுமாய் பாவம் செய்த போது ஒரே ஒரு மனுஷன் ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான், கர்த்தரோடு கூட நடந்தான். அவனுக்கு என்ன ஒரு வெளிப்பாட்டு கிடைச்சது தெரியுமா? யூதாவில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் தான் இருக்கு. யூதாவில் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. இது ஏனோக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய 1ஆம் வருகை குறித்து அல்லங்க, இது 2வது வருகை குறித்து ஏனோக்கு சொல்றார். ஜஸ்ட் 7th ஜெனரேஷன்ல பிறந்த ஆதாமுக்கு கர்த்தர் 2ஆம் வருகையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னா, எப்படி ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்திருப்பான் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இது என்ன ஒரு வெளிப்பாடுங்க இது! இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுப்பாருன்னா அவன் மேல அவர் எவ்வளவு ஆசையா இருந்திருப்பார். அவபக்தி, ஜனங்கள் விரோதமா போயிட்டாங்க, இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? இது 1ஆம் வருகை குறித்து ஆண்டவர் சொல்லல, ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து இந்த இடத்துல ஏனோக்கு சொல்றாரு. அப்போ ஏனோக்கு எவ்வளவாய் கர்த்தரோடு கூட சஞ்சரித்திருக்கு, ஆபிரகாம் எவ்வளவாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்திருக்கணும்.
நோவா தேவனோடு கூட எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் கர்த்தரோடு கூட நடந்திருக்கணும். இவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அவருக்கென்று அவருடைய குடும்பத்திற்கென்று என்ன காரியத்தை செய்ய போகிறேன் என்று முன்கூட்டியே சொல்லுவார் என்று சொன்னா, அவருடைய நாமத்தை அறிந்த நமக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் இதை உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன், உன் குடும்பத்தை இந்த நன்மையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் எவ்வளவு வேணும் நம்மோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள அவர் வாஞ்சையா இருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்றோம்? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடல, அவருடைய சமூகத்தை நித்தமும் வாஞ்சிக்கல, அவர் மேல நாம தாகமா இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறவர்களுடைய இரண்டாவது அடையாளம், அவர்கள் தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை நஷ்டப்படுத்த மாட்டாங்க. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்க்கலாமா? மூன்றாவது வாசிங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 1, 2, 3. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் அவனுடைய கண்கள், மூன்றாவது உடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையே நோக்கி இருக்கிறதை போல, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருடைய கண்கள் அவன் மேலேயே நோக்கமா இருக்கும். பொதுவா சிறு பிள்ளைங்க, சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வாஞ்ச, ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவனை பார்க்கும்போது எவ்வளோ வாஞ்சையாக இருக்கும் தெரியுமா? அதே போல் கணவன் வேலைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மனைவி வரும்போது, மனைவி கணவனுக்கு காத்திருக்கும் போது, ஐயோ கணவன் வந்துட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை ஹல்லேலூயா நான் ஆபிரகாம் கர்த்தர் மேலே வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் ஆபிரகாம் பாருங்க, தூரத்திலே அவைகளை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நின்றார்கள். அவன் கூடார வாசல்ல இருந்து அவர்களுக்கு ஓடி குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீ உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு தெரியுமாங்க? 99 இயர்ஸ், 99 வயசு. அவனுடைய கண்கள் கர்த்தர் மேலே நோக்கமா இருந்தது. அவங்க தூரத்தில் வர்றதை பார்த்த உடனே 99 வயசுல இருக்கிற தாத்தா என்ன பண்றாரு? ஓடி போறாரு. அப்போ அவருக்குள்ள எப்படி ஒரு வாஞ்சி இருக்குன்னு பாருங்க கர்த்தர் மேல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிபர்களே நான் சொல்றேன், வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினையுங்கள். இப்போ 50 வயசு 60 வயசு 70 வயசு, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஆண்டவரே நான் உடைய சமூகத்துல வரேன், அப்படி இல்லைங்க. வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், சின்ன வயசுல இருந்து கர்த்தரை தேடுங்க. உங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும். உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருப்பதாக. இங்க பாருங்க, 99 வயசு இருக்கிற ஒரு தாத்தா ஓடி போய் என்ன பண்றாரு? அவர்களை பார்த்த உடனே அவர்களை கண்டு அவன் நம்பி அவங்களை என்ன பண்றான்? அணைத்து கொண்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆபிரகாம் கர்த்தர் மேல வைத்திருந்தாருங்க. அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன கிருபை கொடுத்தார் என்று பார்க்கிறீங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 54ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:54. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் நான் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய சந்ததியில் வர, ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிற ஒவ்வொரு சந்ததியும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அதான் நம்ம வாசிக்கிறோமே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நீங்க கிடைக்க பண்ணீங்களே.
அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அன்றைக்கு ஆபிரகாம் செய்த நன்மையின்படி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின்படி தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தான் இன்றைக்கு நாம் அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் பெற்றிருக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த ஒரு பாசம், அவருடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மேலேயே நோக்கமா இருந்ததுங்க, நோக்கமா இருந்தது. நான் எப்பொழுது அவருடைய பிரசனத்துல வந்து ஆபிரகாம் ஓடி போய் என்ன பண்றாரு, வாஞ்சிக்கிறேன், கொஞ்சம் கூட தாமதிக்கல. பார்த்த உடனே என்ன பண்றாரு, ஓடி போய் கட்டி பிடிக்கிறார், ஓடி போறார், அவ்வளோ ஃபாஸ்டா போறார். ஆனா நாம எப்படி வரோம், ரெண்டாவது பாட்டு தானே இப்போ போயிட்டு இருக்கோம், மூணாவது பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க. வர்ஷிப்புக்கு போனப்போ மாஸ்டர் மெசேஜ் ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, கர்த்தரை உட்கார வச்சுட்டாருங்க, அவருடைய பிரசனத்துல உட்கார வச்சுட்டார். ஆபிரகாம் மேட் காட் சிட் இன் ஹிஸ், அவருடைய கூடாரத்திலே கர்த்தரை உட்கார வைத்தார். கர்த்தரால எழும்பனுக்கு போக முடியல, ஏன்னா அவ்வளவாய் கர்த்தர் மேலே வாஞ்சையா இருந்தார். அவனுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரே நோக்கி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வீடு சின்ன வீடா இருக்கலாம், 10க்கு 10 இல்ல 15க்கு 50 15. நான் சின்ன வீட்டில் தான் ஆண்டவர் இருக்கிறேன். நீங்க சின்ன ஒரு வீட்டில் இருந்தா கூட அங்கே கர்த்தர் இருப்பார் என்று சொன்னா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர் பெரிய பெரிய பங்களால, லக்ஸரி பில்டிங்ல, 3 மாடி 4 மாடி அடுக்குமாடி கட்டடத்துல அவர் இருக்க மாட்டாருங்க. எந்த ஒருவன் ஏழைக்கு, எவன் ஒருவன் கர்த்தரை வாஞ்சிக்கிறானோ அந்த இடத்துல வந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்து தங்கி இருப்பார். அல்லேலூயா. அப்படிதான் ஆபிரகாம் கர்த்தரை வாஞ்சித்தான். கர்த்தர் அவனை கொண்டு அவனுடைய பின்வரும் சந்ததிக்கு இரக்கத்தை செய்தார். அல்லேலூயா. 4வது கடைசியான குறிப்பு, இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 4வது, கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களுடைய 4வது அடையாளம் என்ன தெரியுமா? வாசிங்க, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் மோசே, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவரே, நீங்க வரலன்னா நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள், நான் அவரோடு கூட நான் பிரயாணிப்பேன். அவர் என் கூட வரலன்னா நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண மாட்டேன். இதுதான் அவருடைய அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு என் தூதர்களை கட்டளை இடுகிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு இன்னும் கொண்டு போவாங்க, கூட்டிட்டு போவாங்க. நீங்களும் நானும் அப்படி ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னார்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், ஆண்டவரே ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த காரியத்தை மாத்திரம் பண்ணி கொடுத்துறீங்க, நீங்க பாட்டு இருங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க தேவ தூதரை கொடுத்துறீங்களா, அது போதும் ஆண்டவரே, ஏன்னா இதை வச்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவனுடைய இருதயத்தை பாருங்க, நீங்க இல்லைன்னா நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண மாட்டேன், எடுத்து வைக்கவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி சொல்றாருன்னா இதை விட ஒரு பெரியான ஒரு ஆஃபரே கிடையாது. ஆனா கர்த்தர் மோசே என்ன சொல்றாரு, நோ 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 ஆண்டவரே, நீங்க வரலன்னா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. அப்படி வைராக்கியமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களை, அப்படி வாஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா, கர்த்தர் கனம் பண்ணுகிறாரு, கர்த்தர் கனம் பண்றாரு. இந்த மோசேவுக்கு என்ன கிருபையை கர்த்தர் கட்டளையிட்டார் தெரியுமா? வாசியுங்கள், லூக்கால நம்ம வாசிக்கிறோமே, நான் எடுத்து சொல்ல விரும்பல. லூக்கா 9ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல அவர் மறுரூப மலைக்கு பேதுருவும் யாக்கோபும் யோவானோடு கூட போகும்போது அந்த மறுரூப மலையிலே
மோசே வந்து நின்னார். அல்லேலூயா. மோசே வந்து அந்த இடத்துல என்ன பண்ணாரு? இதுவரைக்கும் காதால கேட்ட மோசே மறுரூபமான இயேசு கிறிஸ்துவை அந்த மறுரூப மலையிலே மோசே பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் இன்றைக்கு ஒருவேளை நீங்க கர்த்தரை பார்க்காம இருக்கலாம், ஆனா அந்த மகிமையிலே அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பாரு. அந்த இடத்துல நீங்கள் அவரை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அந்த நித்தியத்தின் அந்த நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்கே மகிமையிலே அவர் உங்களுக்காக வாஞ்சையா இருப்பார். என் மகன் எப்பொழுது என்னை பார்க்க வருவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கூட கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னா, நான் எப்படியாய் கர்த்தர் மேலே வாஞ்சையா இருக்கணும். அவர் மேலே வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கட்டளையிடுகிறார். அவர் மேலே வாஞ்சையா இருக்கிறவர்கள் அவருக்கு முதலிடத்தை கொடுப்பார்கள். அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்கள் அவரோடு கூட இருக்கிற தொடர்பை நஷ்டப்படுத்த மாட்டார்கள். அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்கள் அவருடைய கண்கள் அவர்களே நோக்கி பார்த்திருக்கும். அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்கள் அவரை விட்டு விலகி போக மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டாங்க. அவரோடு கூட எப்பொழுதும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அவருடைய கிருபையை கட்டளையிடுகிறார். நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன், அவர் எனக்கு அவருடைய கிருபையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இதை குறித்து வருகிற நாட்கள்ல வேற என்னென்ன காரியத்தை குறித்து கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. அடுத்த பாயிண்ட் நாம வருகிற காலங்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அந்த வார்த்தைகளை தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.